சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னது, ஒரு நாள் சொல்ல மாட்டார். கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாலும் அப்படிச்சா அப்படியே போவார். ஏன் ஒயிட் சட்னி வைக்கலான்னு கேட்டாரோ, அந்த அம்மா கோவத்துல சட்னி தலையில கவுத்துருச்சு. ஏன்னா பக்கத்திலேயே ஒயிட் சட்னி வச்சிருக்காரு. இப்பெல்லாம் நம்ம தேங்காய் சட்னின்னு சொல்றத கூட விட்டோமே, ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, கிரீன் சட்னி, என்னங்க இது? அந்த ஆள் போன் பேசிக்கிட்டே பக்கத்திலேயே இருந்து தேங்காய் சட்னியை பார்க்காம சாப்பிட்டு வெறும் இட்லி சாப்பிட்டுருக்காரு. ஏன்னா அவர் பிரதமரோட பேசிட்டு இருக்காரு, முக்கியமான கால் இல்லையா? அப்பா என்ன அவ்வளவு முக்கியமான கால்? வம்பு தானே, ஆபீஸ் வம்பு தானே பேசுற நீ, பார்த்து சாப்பிட்டா என்ன உனக்கு? பிள்ளைகள் கூட நன்றி மறைக்கிறார். சொல்ல கஷ்டமா இருக்கு, பிள்ளைகள் நன்றி மறைக்கிறார். அப்படி என்ன செஞ்சுட்டு எனக்கு உயிரை கொடுத்துருக்கேன்டா, 30 வருஷம் வெந்திருக்கேன், என்ன செஞ்சுட்டேன்னு கேட்கிற நீ? எல்லா அப்பா அம்மாவும் என்ன செய்யணுமோ அதை தான் நீ செஞ்சேன்றோம். இதற்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால? எப்போதிலிருந்து ஆரம்பிப்பீர்கள்? வயிற்றிலே அவன் உதைத்த நாளில் வந்த வலியிலிருந்து கதையை சொல்ல ஆரம்பித்தால் நாம் வாழ்ந்து முடிக்க